அருமை அண்ணன் மருதமணி அவர்கள். உங்களை ரொம்ப நேரம் அந்த யூடியூப்லயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களெல்லாம் பார்க்க முடியுமா, ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்கள, ரொம்ப பிரபலமா இருக்காங்கள, நாடகத்துக்கு போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் கொஞ்சம் மெனக்கெட்டு படித்தேன், உங்களெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, கடுமையான கூட்டத்தை வந்து நான் சந்திச்சு பார்க்குறேன். ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இப்படிப்பட்ட பெரிய கலை திறமையை அண்ணனுக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்த என்னுடைய அருமை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறேன். இப்பொழுது உண்மையிலே எங்களை இங்க வரவழைத்து எங்களை பெருமை சேர்த்த உண்மையிலே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைன்னு சொன்னா, அண்ணன் சக்திராஜாவை பார்க்குறவங்க சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. பார்த்தோன்னு சிரிக்கக்கூடிய நான் யூடியூப்ல பார்க்குறேன்னா அண்ணன் சக்திராஜாவை தான் பார்ப்பேன். அவங்க மண்ணுக்கு எங்களை வரவழைத்த அன்பு தம்பி சத்தியகீர்த்தி எங்களுக்கு 2 பேத்துக்கும் வரவேற்பு கொடுத்தார். இன்னும் அண்ணன் சக்திராஜாவை காரணம் மேற்கொண்டு பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று அந்த கடவுளுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போல தம்பி வரணும்னு ஆசைப்பட்டு எங்களை காரணம் மேற்கொண்டு ராஜபாட்டுன்னு சொன்னா வேடன் இருந்த அன்பு தம்பி சத்தியகீர்த்தி மென்மேலும் வளர்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் துணை இருப்போம். எங்களோட ஆசை என்று இருக்கும். அண்ணன் சக்திராஜா ஆசையும் உங்களுக்கு இருக்கும் என்று நல்லபடியாக வாழ்க வளர்க. எங்களுக்கு முன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்திய ராஜாண்டிகர் சத்தியகீர்த்தி அன்பு சித்தப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம் அன்பு சொந்தங்களே. சென்று வர்றோம், கங்கவையில் நாடகம் நடக்குது. ஏன்னா எத்தனை கலைஞர் இருந்தாலும் எங்கள் வாத்தியார் சக்திராஜா வாழ்நாளிலே மறக்க முடியாது. அதன் போல இவரும் கலையில் மென்மேலும் சிறக்க, ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்து இந்த காளி சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த இலக்கில் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த அனுக்கிரகத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனை போல் எனது அன்பு சித்தப்பும் கலையில் வளர்க, நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புமகன் ஒரு பாட்டு பாடிட்டு போகணும்னு மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. நிஜமா அது பண்ணிட்டு போயிருங்க. உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயனானதானும் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயனானதானும் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா.
வாய்ப்பினை ஒரு அரங்கேற்றத்தில் எனக்கு நான் இதே மாதிரி தான் இந்த மேடையில் முதல்ல 2வது பப்புனா போட்டு 2 பாட்டு பாடினேன். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அரங்கேற்றத்தில் ஒரு பாடல். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய விழா குழுவினர்களுக்கும் முத்தமிழ் நகர விழா குழுவினர்களுக்கும் மற்றும் எனது சித்தப்பு ராஜ நடிகர் சத்தியகீர்த்தி அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் முதல்ல அண்ணே உண்மையிலே இவர்தான் மறைந்த மாமேதை சிறப்பு நடிகர் அன்பு சித்தப்பா சக்திராஜாவுடைய முதல் சிஷிய பிள்ளை. அடைக்கலம் தானே என்ன பேருன்னு ஆரோக்கியசாமி. இவர் நான் மணமேலுக்குடிய ஐயப்பன் எல்லாரும் இந்த காளியாத்தா சக்தி வாய்ந்த தெய்வம். சாமி ரொம்ப சிறுசு, சக்தி ரொம்ப பெருசு. அன்னை இந்த பாடலை பாராட்டி எனக்கு அடைக்கல சாமி தான் ஆரோக்கியசாமி நானும் ரொம்ப நாளாக கடனை அடைக்க முடியும். ஆரோக்கியசாமி எனக்கு நெஞ்சார்ந்து அடைச்சியசாமி எங்கே அடைக்கிறோம் நாளாக கூடிக்கிட்டே இருக்கு. நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் அன்புறவுகளே.